இங்க எப்படி இருக்கு, அங்க அப்படி இருக்கு, அது இப்படி இருக்கு, இது இருக்கு, இதுங்கன்னா, அதுங்கன்னா, அது பண்ணலாம்னா, இது பண்ணலாம். அப்படியே போயிட்டே இருக்குமே தவிர, ஏன்டா உன்கிட்ட 1 மணி நேரம் பேசணுன்ற மாரியான சூழல மத்தவங்களுக்கு கிரியேட் பண்ணி குடுத்துருவாங்க, இந்த மீனராசிக்காரங்க. இது தவறா, சரியா அப்படின்றத உங்க கணிப்புக்கே விட்டுறேன். இருந்தாலும் இந்த மாரி இருவேறு குணங்கள் அப்படின்றது மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய குணமாகத்தான் இருக்கு. நெறைய மீனராசிக்காரங்களுக்கு எலும்பு தேய்மானம் அப்படின்றதோ, இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்றதோ இயல்பாகவே அவங்களுடைய வாழ்வியல்ல வந்துருது. எப்படியாவது இந்த பேக் போன் பிரச்சனை, இல்ல வந்து வயிறு பிரச்சனை, கால் பிரச்சனை, இல்ல மூச்சு விடுறதுல பிரச்சனை, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து இயல்பாவே இந்த காரணிகள் மட்டும் தான் அவங்கள வந்து கொஞ்சம் அப்படியே ஷேக் பண்ணி விட முடியுமே தவிர, நெறைய எனர்ஜி சேவரும் அவங்க தான். நெறைய எனர்ஜிய வேஸ்ட் பண்றவங்களும் அவங்க தான். ஏன்னா, குரு அப்படின்னாலே எல்லாத்தையும் அடுத்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். காலபுருஷனோட 12ஆம் வீடாகவே அந்த வீடு வருவதனால, இயல்பாகவே இவங்க கிட்ட ரகசியம்னு ஒண்ணு கூட தங்காதுங்க. மீனராசிக்காரங்கிட்ட வந்து நீங்க ரகசியம் சொன்னீங்கன்னா, தப்பா எடுத்துக்காதீங்க. அது ஊரெல்லாம் தெரிஞ்ச பேக்கரி கதை மாரி ஆயி போயிடும். ரகசியம் அப்படின்றது மீனராசிக்காரங்க கிட்ட தங்கவே தங்காது. எப்படியாவது வந்து அத வந்து அடுத்தவங்க கிட்ட சொல்லாட்டி அவங்க மண்டை வெடிச்சு போயிடும்ன்ற அளவுக்கு அவங்களுடைய இயல்பு அப்படின்றது இருக்கும்.